இதுக்கு முன்னாடி இருந்த வீடியோலலாம் நம்ம என்ன பார்த்துருப்போம் அப்படின்னா, இந்த 5 மூலகங்களினுடைய உறுப்புகள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துருப்போம். இப்போ வந்து ஒவ்வொரு மூலகத்துக்குமே, அதாவது நம்ம உடம்பு வந்து பஞ்சபூதங்களால் ஆனது. இந்த பஞ்சபூதங்களுக்கும் ஒவ்வொரு பணிகள் வந்து நம்ம உடம்புல வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. சரிங்களா? ஒவ்வொரு மூலகத்துக்குமே வந்து அதுக்கு கீழே பணிகள் வந்து என்னென்ன வேலையெல்லாம் வந்து அதுக்கு கீழே வருது, அந்த ஆர்கன் வந்து எதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுது, என்ன ஒர்க் பண்ணுது அப்படின்ற மாதிரியெல்லாம் வந்து நிறைய விஷயங்கள் வந்து இருக்குது. இன்றைக்கி நாம் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நிலமூலகம் பற்றிய ஒரு சின்ன புரிதல் தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? நிலமூலகம் என்ன பண்ணுது அப்படின்னா, நிலமூலகத்தில் வந்து 2 உறுப்புகள் இருக்குது. வெளிப்புற உறுப்பு அப்படின்றது வந்து இரைப்பை, இன்னர் ஆர்கன் இன்னுன்னு சொல்லுவோம். சரியா? அதை வந்து நம்ம மண்ணீரல்னு சொல்லுவோம். சரிங்களா? இப்போ இந்த நிலமூலகம் வந்து இதனுடைய வேலை என்னன்னு தெரியுமா? இதனுடைய வேலை வந்து பார்த்திங்கன்னா, அதாவது நாம் சாப்பிட்ட சாப்பாட்டிலேருந்து சத்தான உணவுகளை வந்து பிரித்து எடுக்கிறது, அதாவது உடலுக்கு தேவையான சத்துக்களை பிரித்து எடுக்கிறது. அதுக்கப்புறம் வந்து தேவையான இன்சுலின் சுரப்பியை வந்து மண்ணீரலினுடைய வேலை இது. சரிங்களா? மண்ணீரல் வந்து பார்த்திங்கன்னா இன்சுலினை வந்து சுரக்கிறது, நிலைத்தன்மையை வந்து ஒவ்வொரு உறுப்புக்குமே வந்து நிலைத்தன்மையை வந்து கொடுக்கறது. இந்த 2 உறுப்புகளுமே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு உறுப்புக்கான நிலைத்தன்மையை வந்து அங்கே நிலைநாட்டுது. ஓகேங்களா? அப்போ ஒரு சிலரெல்லாம் சொல்லுவாங்க, எனக்கு வந்து கருப்பை கீழே இறங்கிடுச்சு, பிளேடர் கீழே இறங்கிடுச்சு, ஹெர்னியா இருக்குது, குடல் இறக்கம் இருக்குது. சரிங்களா? ஒரு உறுப்பு தன்னுடைய நிலைத்தன்மையிலிருந்து கீழே இறங்குது அப்படின்னாலே என்ன பாதிப்புக்கு உள்ளாயிருக்கு அப்படின்னு அர்த்தம்னா, இந்த நிலமூலகம் வந்து முழுசாக வந்து பாதிப்புக்கு உள்ளாயிருக்கு அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? இதை வந்து இன்னொரு ரீதியாக, மன ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப கவலைப்பட்டுட்டே இருப்பாங்க. ஏதாவது ஒரு விஷயத்தை நினச்சி இன்னும் புலம்பிக்கிட்டே இருப்பாங்க, சொன்னதையே திருப்பி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. சரிங்களா? இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நிலமூலகம் பாதிக்கப்பட்டு இருந்ததுன்னா அவங்களுக்கு இது சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து உருவாகும். மேலும் வந்து கருப்பையில் வந்து நீர்க்கட்டி ஃபார்ம் ஆகிறது, கருப்பை தொடர்பான பிரச்சனைகளும் வந்து இதில் அறிகுறியாக நம்மளுக்கு காட்டும். நாமளே தெரிஞ்சுக்கலாம். நம்ம பேஷண்ட்ஸ் வந்து சொல்லும்போது என்னென்ன பிரச்சனைகள் சொல்கிறாங்களோ அது சார்ந்த மூலகங்கள் வந்து பாதிப்புக்குள்ளாயிருக்கு அப்படிங்கிறத வந்து நம்மளாலேயே டயக்னாஸ் பண்ண முடியும். அது சார்ந்த புள்ளிகளை வந்து நாம் ஸ்டிமுலேட் பண்ணுறப்போ என்னாகும் அப்படின்னா அந்த பிரச்சனைகள் வந்து ஆட்டோமேட்டிக்காக தானாகவே சரியாகும். ஓகேங்களா? நன்றி.